பாகுபலி முதல் பாகத்துல காலக்கேய மன்னனா நடித்தவர் குறித்த தகவல்கள் ஒவ்வொன்றா வெளிவந்திருக்கு. அவருடைய பெயர் பிரபாகரா. இவர் தெலுங்கானா பகுதியை சேர்ந்தவர். படிப்புல ஆர்வமே இல்லையா. காக்கிநாடாவில் அரவி மில்ல சூப்பர்வைசரா வேலை கிடைச்சிருக்கு. ஆனா அங்க 6 மாசம் தான் வேலை செஞ்சிருக்காரு. அதுல மனம் ஒன்றலையா. விசாகப்பட்டினம் போன ஹார்பர்ல வேலை, அங்கேயும் 3 மாசம் தானா. கல்யாணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு ஊருக்கு போனா அத்தை மக்கள் மறுத்துட்டாங்களாம். உன்னை பிடிக்கவே இல்லை மாமா அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்களாம். வாழ்க்கையே வெறுத்து போய் இருந்த நேரத்துல இவரோட நண்பர் சின்னி பிரசாத் என்பவர் ஹைதராபாத் வாடா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு கூற வீட்டுல யார்கிட்டையும் சொல்லாம கிளம்பி போயிருக்காரு. நண்பன் தெலுங்கு சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்ட், அதாவது துணை நடிகர். சின்னி பிரசாத் போகும் ஷூட்டிங்குக்கெல்லாம் இவரும் போயிருக்காரு. சாப்பாடு கூட கிடைக்காதான். அதுக்கப்புறம் துணை நடிகருக்கான யூனியன் கார்டு வாங்கியிருக்காரு. போராட்டம் தான் நான் தினமும். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கிடைக்குமா. மாசத்துல பாதி நாள் ஷூட்டிங்கே இருக்காதான். சோறு கூட சில சமயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரத்துல தான் பாகுபலி முதல் பாகம் உருவானது. வழக்கம் போல போட்டோவை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு. 1 மாசம் கழிச்சு ராஜமௌலி ஆபீஸ்ல இருந்து போன் வந்திருக்கு. சுவாரஸ்யமே இல்லாம போயிருக்காரு. ராஜமௌலி பிரபாகரை பார்த்துட்டு 6 மாசம் என் கூடவே இருக்கணும், ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காரு. 6 மாசமா கொஞ்சம் யோசித்தவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஏற்கனவே நாம அழகு கம்மி, இதுல இப்படி கொடூரமா வேற மாத்துறாங்களே அப்படின்னு நொந்து போயிருக்காரா நடிகர். நடித்தாரு. படம் வெளியானது. ஆந்திராவே இவரை கொண்டாடியது. இப்பொழுது பிரபாகர் படு பிஸி. வேற ஒருவரை கல்யாணம் செய்து கொண்டு போனா பிரபாகரின் மாமா மகள் இப்போது அழறாங்களா. அவசரப்பட்டு உன்னை வெறுத்துட்டேனே மாமா அப்படின்னு சொல்லி. அதற்கு என்ன செய்ய முடியும்? கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மேலும் நெட் டிவி ஃபார் யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.